அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள், உங்களைப் போன்று நாங்களும் ஞாபக சக்தியை வளர்த்து கொள்வதற்கான ரகசியம் என்னவென்று சொல்லுங்களேன். ஞாபக சக்தி என்பது மூளை எனும் கழனியில் நாம் இடுகிற சிந்தனை எனும் எருவை பொறுத்தது. ஏரினும் நன்றான் இரு இடுதல். இது வள்ளுவரின் வாக்கு. மன உறுதி என்கின்ற அச்சாணியில் மாற்றங்கள் சுழலுவதால் அவற்றின் நிலைப்பாடுகள் தவறுவதில்லை. திரு நடிகர் பிரசாந்த் அவர்கள், நீண்ட நாட்களாக எனக்கு மனோகரா, வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி சரித்திர படத்தில் நடிக்க வேண்டும் என்று ஆசை. அதுவும் உங்களுடைய கதைவசனத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு வரலாற்று நாயகன் பாத்திரத்தில் தம்பி பிரசாந்த் நடித்து பார்க்க வேண்டும் என்ற தனியாத ஆசை இந்த அண்ணனுக்கும் உண்டு. திரு நடிகர் பிரபு அவர்கள், பராசக்தி பட வெற்றிக்கு பிறகு நீங்கள் இன்றைக்கு பெரிய அரசியல் மேதையாக இருக்கிறீர்கள். அப்பா மிகப்பெரிய நடிகராகிவிட்டார். இப்படியெல்லாம் வருமென்று எதிர்பார்த்தீர்களா? உறுதியான உள்ளமும் உழைப்பில் நாட்டமும் கொண்டோரிடம் உயர்வு என்பது தானாகவே ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளும். இயக்குனர் பாலா அவர்கள், வணக்கம் முதல்வர் அவர்களே. மறக்க முடியுமா படத்தில் கதை வசனத்தோடு காகித ஓடம் பாடலும் எழுதினீர்கள். அந்த பாடலை மாயவநாதன் அவர்களால் எழுத முடியாமல் போனதுக்கு பின் நீங்கள் எழுதினீர்கள். அவர் எழுத முடியாமல் போன காரணம் பற்றி சொல்வீர்களா? அது ஒரு புதுமையான காரணம்தான். அந்த சோகப்பாட்டிற்காக தத்தகாரத்தை இசையமைப்பாளர் ராமமூர்த்தி மாயவநாதன் மாயவநாதன் என்று பாடலாசிரியரின் பெயரையே சொன்னபோது மாயவநாதன் அவர் தன்னையே கேலி செய்வதாக கருதி கொண்டு சினந்து வெளியேறிவிட்டார். இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள், அடுத்த பிறவியில் நீங்கள் யாராக பிறக்க ஆசைப்படுகிறீர்கள்? நான் நானாக பிறக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன். திரு காதல் சந்தியா அவர்கள், உங்களின் வசனங்களை மிகச்சரியாக உச்சரித்து நடித்த நடிகைகள் பற்றி சொல்லுங்களேன். விஜயகுமாரி, பத்மினி, மனோரமா, ஸ்ரீபிரியா, ராதிகா. திரு எடிட்டர் மோகன் அவர்கள், யாருடைய வசனத்தை கண்டு நீங்கள் வியந்தீர்கள்? சாலையோரத்தில் வேலையற்றவர்களின் உள்ளத்திலேயே விபரீத எண்ணங்கள். அரசே, அதுதான் காலக்குறி என்ற அறிஞர் அண்ணாவின் வசனத்தை வியந்து பாராட்டி உணர்ச்சி வசப்பட்டதுண்டு. திரு நடிகர் சத்யராஜ் அவர்கள், வாழும் பெரியார்க்கு வணக்கம். வாழ்க்கை என்ற போர்க்களத்தை நாங்கள் எப்போதுமே விளையாட்டு மைதானமாக எடுத்துக்கொண்ட காரணத்தால் தான் தங்களிடம் நகைச்சுவை உணர்வு இலையோடி கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். தங்களின் கருத்து? இனமான முரசுக்கு வாழ்த்து. வாழ்க்கை போர்க்களத்தை விளையாட்டு மைதானமாக பாவித்து கொண்டாலும் போர் இருக்கும் திக்கு மனதிலேயே நிற்கும்.